அவ்வளோதான். அவ்வளோதான். நான் அரிசி போடும்போது தான் பார்க்கணும். அம்மா இந்த லெமன் வீணா போதில் எனக்கு ஒரு ஜூஸ் போட்டு கொடுத்துருக்கலாம். வெங்காயம் பச்சடி தயிரை ஊற்றணும், உப்பு போடணும். வெங்காய பச்சடி எதுக்கு இந்த ரசத்தை இப்படி திறந்து வச்சிருக்காங்க? தட்டு எடுத்து வச்சுருக்கேன். கை போட்டு வந்துருச்சு. சரி நிறைய வந்துருச்சு. அப்படின்னு எடுத்து இன்னைக்கு வீடியோ எடுக்கணும்னாலே நல்லா செய்ய மாட்டேறியா? சரி விட, சாப்பிடும் போது எப்படி சிறுக்கா சிக்கும், சிறுதாண்டு சிக்காது. வேண்டாமா, ஒன்று உள்ள ஓடிடுச்சு. இந்தாங்க கல்லுப்பு. தலைக்கு உப்பு, தலைக்கிட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு பார்த்துலாம் போல. கலக்கிட்டு போய் ஓகே. காரமா இருக்கு. வெங்காய பச்சடி, வெங்காய பச்சடி, வெங்காய பச்சடி. அதே இந்த வெஜ்ஜு பிரியாணிக்கும் இந்த வெங்காய பச்சடியும் வச்சு சாப்பிட்டா அப்படியே வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட்டா ஜம்முன்னு இருக்கும். வேற லெவல். இதுதான். இதெல்லாம் எவன் கண்டுபிடிச்சான்னு தெரில. இல்லை, செம்மையாக கண்டுபிடிச்சி வச்சிருக்கானுங்க. அதுவும் எனக்குன்னே கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க. ஆமாம், ஒரு வேலையும் பார்க்காம சாப்பிட்டு தூங்கணும். ஆமாம் ஆமாம், அதுக்கு தான் இந்த பொறப்பே. எங்கடி காரம்? உப்பு இல்லை, காரம் காரமா இருக்கு. சிக்கன் பிரியாணி ரெசிபி எப்போ பண்ணிடுவோம்? சிக்கன் வாங்கிட்டு வந்துடு நீ. சரியா? வாங்கிட்டு வந்தா பண்ணிடலாம். நம்ம வேற அடுப்பு வாங்கணுமா? அது சீர் பண்ணணும், எடுத்துட்டு போய் வேற அடுப்பு வாங்கிக்கலாம். வெங்காய பச்சடியில் உப்பு போடுற எதுக்கு? என்ன டேஸ்ட்டு? ஓ அப்படியா? இன்னும் அப்படியே கொஞ்சம் கொத்தமல்லி தலை போட்டு கொஞ்சம் அப்படியே அது என்ன கேரட்டு போட்டு, கேரட் துருவி போட்டு இன்னும் நல்லாயிருக்கும். சரி, இதை லைவ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு அரிசி போடக்கூடாது. அது லேட் ஆகும் போலக்கு இது கொதிக்கிறதுக்கு. அது ஆஃப் பண்ணிட்டுல எடுக்கிறதுன்னு வந்தாது. அதே எடுத்துக்கலாம்.